ஜுடிஷியரி ரிலேட்டடாக யூபிஎஸ்சியில் ப்ரிலிம்ஸில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஜுடிஷியரிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இயர்லி மினிமம் ஒரு கொஷின் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 2023 லாஸ்ட் அட்டம்ப்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டியூ ப்ராசஸ் ஆஃப் த லா, பிரிசன் ஆக்ட். ஸோ ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 42nd 44th 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், ஆர்டிகல் 355 இந்த டாபிக்ஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் வந்துருந்தது. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 2022 கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட். ஸோ கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது ரிலேட்டடாக ஹெச்என் சன்யால் கமிட்டி 1961 கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட், இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷின்ஸ் வந்துருந்தது. இந்த ரெண்டு காம்பினேஷனில் லாயர்ஸ் வர்சஸ் அட்வொகேட் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரிலேட்டடாக ஒரு கொஷின் வந்திருந்தது. 2021 ஆர்டிகல் 128 ரிலேட்டடாக வந்து ஒரு கொஷின் வந்திருந்தது. 2020 வந்து பார்த்திங்க அப்படின்னா டாக்ட்ரின் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர்லேருந்து கொஷின் வந்திருந்தது. ஜுடிஷியல் ரிவ்யூ, ஃப்ரீ லீகல் சர்வீஸ். ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2019 வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பீச்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், ஆர்டிகல் 142 ரிலேட்டடாக கொஷின்ஸ் இருக்கும் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஸோ 2018 வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல், அதுக்கடுத்து ரூல் ஆஃப் லா. ஸோ அதுக்கடுத்து 2017 வந்து பார்த்திங்கன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ. ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ ரிலேட்டடாக கொஷின்ஸ் ரிப்பீட்டடாகவே வந்துட்டுருக்கோம். 2015 வந்து பார்த்திங்கன்னா கஸ்டோடியன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா யாருன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதுவுமே வந்து சுப்ரீம் கோர்ட். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பட் ஒரு சில ரீசெண்டாக வந்த கொஷின்ஸ் வந்து ரொம்ப ஓரளவு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2023 என்ன கொஷின் கேட்டிருந்தாங்கன்னு பார்ப்போம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். இன் எசன்ஸ் வாட் டஸ் டியூ ப்ராசஸ் ஆஃப் த லா மீன்ஸ்? ஸோ டியூ ப்ராசஸ் ஆஃப் த லானா என்னன்னு ரொம்ப சிம்பிளாக கேட்டிருந்தாங்க. ஸோ டியூ ப்ராசஸ் ஆஃப் த லானா என்னன்னு கேட்டிருந்தாங்க. சரிங்களா, டியூ ப்ராசஸ் ஆஃப் த லானா என்னன்னு கேட்டிருந்தாங்க. இது வந்து ஃபேர் அப்ளிகேஷன் ஆஃப் த லா, அதாவது லாவை வந்து கரெக்டாக அப்ளை பண்ணால் அதில் இருக்கிற ஃபேர் அப்ளிகேஷன் ஆஃப் த லா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து டியூ ப்ராசஸ் ஆஃப் த லா. ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா டீட்டெயிலாக டியூ ப்ராசஸ் ஆஃப் த லா ரெஃபர்ஸ் டு ஜஸ்டிஸ், ரேஷனல், ஃபேர் அண்ட் ஃபேர் ட்ரீட்மெண்ட் அண்டர் ரெகுலர் ஜுடிஷியல் ப்ராசஸ். ஸோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு அக்யூஸ்டை வந்து நம்ம ஒரு அக்யூஸ்டை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேர், அவங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சான்ஸ் கொடுக்கணும் அவங்கள வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேர் treatment under regular judicial process. For instance, the accused must be given the chance to present their own defense before being sentenced. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேர் அப்ளிகேஷன் ஆஃப் த லா. சரிங்களா, ஸோ இது வந்து இங்கிலீஷ் பிரிட்டன் கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம வந்து இது எடுத்திருப்போம். ஸோ பிரிட்டன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன் இந்தியா பிரிசன் ஆர் மேனேஜ்டு பை. ஸோ இதுவுமே 2023 கேட்ட கொஷின் தான். ப்ரிசன் ரிலேட்டடாக ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சேஞ்சஸ் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதனால் லாஸ்ட் 2 இயர்ஸாக ப்ரிசன் பற்றி கொஷின் வந்திருந்தது. இன் இந்தியா ப்ரிசன்ஸ் ஆர் மேனேஜ்டு பை ஸ்டேட் கவர்மெண்ட் வித் தேர் ஓன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார் டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் இன் இந்தியா ப்ரிசன் ஆர் கவர்ன்டு பை ப்ரிசன் ஆக்ட் ஆஃப் 1894 which expressly kept the subject of prison in control of provincial government. பிரிட்டன் பீரியடில் ப்ரிசன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்டில் தான் வச்சுருந்தாங்க. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. இதில் ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னா ஆக்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் கரெக்ட். ஆக்ட்ஸ் வந்தாலே அது வந்து கரெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா, ஸோ ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா as per provisions of Constitution of India, prison is under state subject. ஓகேங்களா, ஸோ த மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ப்ரிசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஆக்ட் கீழே வருதுன்னா ப்ரிசன் ஆக்ட் 1894 கீழே வருது. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்டு. த ப்ரிசன் ஆக்ட் 1894, 1900, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ரிசன் ஆக்ட் 1950 இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இப்போ மாடல் ப்ரிசன் ஆக்ட் இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்தது மாடல் ப்ரிசன் ஆக்ட் 2023. அதனால தான் அந்த கொஷின் வந்து கேட்டிருப்பாங்க. அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதுதான் முக்கியம், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் யூனியன் டெரிட்டரி அட்மினிஸ்ட்ரேஷன் கேன் பெனிஃபிட் ஃப்ரம் மாடர்ன் ப்ரிசன் ஆக்ட். மாடல் ப்ரிசன் ஆக்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்ததில் ஸ்டேட் கவர்மெண்ட் பெனிஃபிட் ஆகலாம் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசன் ஆக்ட் 1984 என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா
ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிசன் ரிலேட்டடாக கொண்டு வந்தது. ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ப்ரிசன் இட் டிஃபைன்ஸ் ப்ரிசன்னா என்னென்னு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூடிங் போலீஸ் கஸ்டடி அண்ட் சப்சிடரி ஜெயில் இதை வந்து ப்ரிசன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2ல் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா in India prison are governed by Prison Act 1894 which expressly kept the subject of prison in control of provincial government. So provincial government சரிங்களா. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட். ஸோ இன் இந்தியா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் வாஸ் வைட்லி பிலீவ் டு பி enacted to overcome ஜுடிஷியல் இன்டர்பிரிட்டேஷன். ஸோ ஜுடிஷியல் இன்டர்பிரிட்டேஷன் வந்து ஓவர் கம் பண்ணுறது ஜுடிஷியல் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ இது வந்து என்ன அமெண்ட்மெண்ட்டுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் சரிங்களா. ஸோ சம்பக்கம் துரைராஜன் கேஸ் இது எல்லாருக்குமே ரொம்ப ஃபேமஸாக தெரிஞ்ச கேஸு. த ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1951 வந்திருக்கும். ஸோ அதில் எந்த இதில் சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் விசஸ் ஸ்ரீமதி சம்பக்கம் துரைராஜன் கேஸ். ஆக்சுவலாக இது வந்து கேஸ்ட் பேஸ்ட் ரிசர்வேஷனை கேன்சல் பண்ண சொல்லி இவங்க கேஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து வயலேஷன் ஆஃப் ஆர்டிகல் 15 ஈக்குவாலிட்டி அதை வந்து வயலேட் பண்ணுதுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதனால் ஜவஹர்லால் நேரு அப்போது வந்து தென் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் மூலயமா கிளாஸ் 4 வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருப்பார் ஆர்டிகல் 15ல். ஸோ அது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட். ஸோ அதில் தான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது நெக்ஸ்ட்டு இது ரிலேட்டடாகவும் கொஷின்ஸ் வரலாம். ஸோ ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு நாட் டிரெக்ட்லி அட் ஓவர் கம்மிங் ஜுடிஷியல் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதாவது ஓவர் கம்மிங் ஆஃப் ஜுடிஷியல் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் அதாவது ப்ரைமரியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவர் கம் பண்ணுறதில்ல. அதோட எய்ம் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ஓவர் கம் பண்ணணும்னு கிடையாது. அட் சம் சர்க்கம்ஸ்டன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அது அப்ளை ஆகும் சரிங்களா. நெக்ஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் held in some judgment. ஸோ சம் ஜட்ஜ்மெண்ட் சம்முன்னு வந்தாலே வந்து கரெக்ட் ஓகேங்களா. சம் ஜட்ஜ்மெண்ட் தட் த ரிசர்வேஷன் பாலிசி மேட் அண்டர் ஆர்டிகல் 16 class 4 ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா would be limited by ஆர்டிகல் 335 ஓகேங்களா. ஸோ ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் வந்து பார்த்தீங்க ரிசர்வேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 335 மீன்ஸ் ஆர்டிகல் 335 மூலயமா நம்ம லிமிட் பண்ணுறோம்னு சொல்லியிருப்பாங்க. நான் சம்முன்னு சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். இந்த ட்ரிக் யூஸ் பண்ணாலே இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ஆர்டிகல் 335 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டிஃபைன்ஸ். அதாவது நீங்கள் எந்த ஸ்டேட்மெண்ட்லையுமே கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டிஃபைன்ஸ்ன்னு வந்தாலே அது வந்து தப்பு ஓகேங்களா. ஸோ இதில் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். ஸோ ரொம்பவே முக்கியம். இங்கே 2 முக்கியமான ட்ரிக் பார்த்தோம். சம்முன்னு வந்தால் கரெக்டு, இதுக்கு முன்னாடி ஆக்ட்ஸ் வந்தால் கரெக்டு. ஸோ ஆல்மோஸ்ட் த்ரீ எலிமினேஷன் ட்ரிக்ஸ் வந்து நம்ம இந்த இன்னைக்கு செக்மெண்ட்டில் வந்து பார்த்துருக்கோம். சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிகல் 16 class 4 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்கன்னா வித் ரெஃபரன்ஸ் டு ஆர்டிகல் 335 வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ஹெல்ட் பண்ணியிருப்பாங்க ரிசர்வேஷன் பாலிசியை. ஸோ அது வந்து இந்திரா சவானி விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ். அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கேஸ் இந்திரா சவானி விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ். ஆர்டிகல் 16 class 4 வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் வந்து எக்காரணத்தை கொண்டும் 50% தாண்டி எந்த ஸ்டேட்டுமே 50% தாண்டி ரிசர்வேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டிருப்பாங்க. பட் இது வந்து யாராவது சேலஞ்ச் பண்ணால் தான் அதை குவாஷ் பண்ண முடியும். அதுவுமே ரொம்ப ஈஸியாக குவாஷ் பண்ணிட முடியாது. ஏன்னா தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா 69% ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மோர் தென் 50% தான். ஸோ இவங்க சொன்னதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் வந்து எஃபிஷியன்சி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீன்ஸ் அதனால் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதை வந்து எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. எஃபிஷியன்சி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து பார்த்திங்கன்னா நாட் எக்ஸ்பிளிசிட்லி அதாவது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளிசிட்டாக டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டாங்க சரிங்களா. அதை இன்டர்பிரட் தான் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதனால் இது வந்து தப்பு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். ஸோ இதில் நம்மளுக்கு வந்து சம்முன்னு வந்தாலே கரெக்டு. ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டிஃபைன்ஸ் வந்தாலே தப்பு. அந்த ட்ரிக்கு தெரிஞ்சாலே இந்த கொஷின் வந்து நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2022 அண்டர் த ரிப்போர்ட் ஆஃப் H.N. சன்யால் கமிட்டி தட் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் 19 ஆக்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் கரெக்டு. ஸோ பாஸ்ட் இன் 1971. த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எம்பவர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க பாருங்க. எம்பவர்ஸ் இங்கே டிஃபைன்ஸ்னு சொல்ல கிடையாது. த சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் டு பனிஷ் த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் themselves.
த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டிஃபைன்ஸ் அப்போ 3 வந்து தப்பு. ஸோ ஆப்ஷன் எலிமினேஷன் ட்ரிக் படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 அடிங்க. 3 அடிச்சிங்க அப்படின்னா 1 2 1 2 and 4. அப்போ 4th ஸ்டேட்மெண்ட் வந்து படிக்கணும். இன் இந்தியா த பார்லிமெண்ட் இஸ் வெஸ்டட் வித் த பவர் ஆஃப் லா டு மேக் லா அண்ட் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே லா மேக் பண்ணுறது யார்? பார்லிமெண்ட் தான். ஸோ ஆப்ஷன் 4 வந்து கரெக்ட். ஓகேங்களா? ஸோ கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இட் இஸ் அ பவர் ஆஃப் கோர்ட் டு ப்ரொடெக்ட் இட்ஸ் ஓன் மெஜஸ்டி அண்ட் ரெஸ்பெக்ட். ஸோ கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் 1917 படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஹெச்என் சன்யால் கமிட்டி ரிலேட்டடாக தான் அந்த கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் ஆக்ட் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த அளவு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருந்தாலே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கொஷின் வந்து அட்டன் பண்ணியிருக்கலாம். பட் கண்டெம்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிவில் கண்டெம்ட், கிரிமினல் கண்டெம்ட்னு சொல்லி 2 கான்செப்ட் இருக்குது. ஸோ சிவில் கண்டெம்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஒரு ஜட்ஜ் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாரு, அதை வில்ஃபுல்லாக அதை நம்ம ஃபாலோ பண்ணலை, வாண்டடாகவே ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவில் கண்டெம்ட்டில் வரும். கிரிமினல் கண்டெம்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதுவே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலங்கிறது சிவில் கண்டெம்ட். ஸோ அது திரும்பவும் நீங்கள் அப்பியர் ஆகுங்க, நீங்கள் ஃபாலோ பண்ணலன்றதுக்காக நீங்கள் திரும்ப வந்து கோர்ட்டில் அப்பியர் ஆகுங்க அப்படின்னு சொல்லும்போது அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்பியர் ஆகாமலோ இல்லை ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் மதிக்காமலோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்தீங்கன்னா அது வந்து கிரிமினல் கண்டெம்ட்டில் வந்துடும். ஸோ இந்தளவு நமக்கு வந்து கிளியர் டிஃப்ரென்ஷியேஷன் தேவையில்லை. பட் சிவில் கண்டெம்ட், கிரிமினல் கண்டெம்ட் ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார் கவுன்சில் ரிலேட்டடான கொஷின். கவர்மெண்ட் லா ஆஃபீஸர்ஸ் அண்ட் லீகல் ஃபார்ம்ஸ் ஆர் ரெகக்னைஸ்ட் அஸ் அட்வொகேட்ஸ் பட் கார்ப்பரேட் லாயர்ஸ் அண்ட் பேட்டன்ட் அட்டார்னிஸ் ஆர் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் த ரெகக்னைசேஷன் ஆஸ் அட்வொகேட்ஸ். எல்லாருமே படிக்கிறது லா தான். பேசிக்காக லா அதில் தான் நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. அப்போது இந்த லா படித்தவங்க மட்டும் ஏன் அட்வொகேட் கிடையாதுங்களா? அப்போது ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. பார் கவுன்சில் ஆஃப் பவர் டு லே டவுன் த ரூல்ஸ் ரிலேட்டட் டு லீகல் எஜுகேஷன் அண்ட் ரெகக்னைசேஷன் ஆஃப் லா காலேஜ். கரெக்ட். ஸோ பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா லா காலேஜ் லா ரிலேட்டடாக எல்லா சிலபஸ்லேருந்து எல்லாமே அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ 2 ஒன்லி இதில் வந்து கரெக்ட். ஓகேங்களா? ஸோ அட்வொகேட்ஸ் ஆக்ட் படி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ரொம்ப முக்கியம் கிடையாது. இதில் நம்ம யூஸ் பண்ண ட்ரிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிலிம்ஸ் அண்ட் ரெகக்னைசேஷன் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டே ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அப்சர்டான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா லாயர்ஸ் அப்படின்னாலே வந்து தே ஆர் அட்வொகேட்ஸ், மீன்ஸ் லாயர் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, லா படித்தாலே வந்து பார்த்திங்கன்னா தே ஹேவ் ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அவங்க பார் கவுன்சில் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அவங்க அட்வொகேட்டாக மாறிடுறாங்க. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. ஓகேங்களா? ஸோ ஜுடிஷியரி ரிலேட்டடாக கொஷின்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அவ்வளோதான். இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. பட் எக்ஸ்ட்ராவாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா பேட்டன் அட்டார்னியும் வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபைட் டிகிரி படிச்சுட்டு தான் அவங்க வராங்க. ஸோ அதனால் அவங்க வந்து லா ஆஃபீஸர்ஸ் தான். இதில் முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா யாரெல்லாம் கவர்மெண்ட் லா ஆஃபீஸர்ஸ், அட்வொகேட் ஜென்ரல், ஸோ அடிஷ்னல் அட்வொகேட் ஜென்ரல், சீனியர் ஸ்டாண்டிங் கவுன்சில் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், அட்வொகேட்ஸ் ஆன் ரெக்கார்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், கவர்மெண்ட் அட்வொகேட்ஸ், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் also as an additional public prosecutor, so standing counselor of Rajasthan Civil Service Appellate Tribunal. ஸோ இது எல்லாமே இவங்க எல்லாமே கவர்மெண்ட் லா ஆஃபீஷியல்ஸ். லா ஆஃபீஸர்ஸ் ஆஃப் லா அண்ட் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட், அட்வொகேட், ஸோ அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா, சாலிசிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லா ஆஃபீஸர்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக ஜுடிஷியரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் ஜூடிஸ் பார்த்து நான் கொஷின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் போய் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்ட் 1 தான். ஸோ பார்ட் 1 தான். நான் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ட் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஜுடிஷியரி டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ரிலேட்டடாக நம்ம ஃபர்ஸ்ட் இது சொன்னோம் இல்லைங்களா, இது ரிலேட்டடாக இருக்கிற எல்லா டாபிக்ஸுமே ஃபஸ்ட்டு பேசிக்காக அதை கவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜென்ரலாக கவர் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக கவர் பண்ணிடலாம். தேங்க்யூ. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ யாராவது ஆஸ்பிரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொலாபரேட் பண்ணணும், ஸோ யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கொலாபரேட் பண்ணணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது மீன்ஸ் நீங்கள் ஏதாவது ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா என்னோட சேர்ந்து ஷேர் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். யாருமே மேக்ஸிமம் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஆஸ்பிரன்ஸ்க்கு போய் சேரும். ஓகேங்களா? தேங்க்யூ. ஸோ